புதிய சாப்டருக்கு வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்டர். இன்வெர்டர் அப்படின்னா என்ன, இன்வெர்டர்ல ஆன் கிரிட் சிஸ்டத்துக்கு என்ன மாதிரி இன்வெர்டர் நம்ம யூஸ் பண்றோம், ஆஃப் கிரிட் சிஸ்டத்துக்கு என்ன மாதிரி இன்வெர்டர் யூஸ் பண்றோம், இன்வெர்டருடைய ரோல் என்ன அப்படின்றது, இன்வெர்டருக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீடைல தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். வாங்க டைரக்டா நம்ம சாப்டருக்குள்ள போகலாம். சோ இன்வெர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்வெர்டருடைய ரோல் பார்த்தோம், ஏசி கரண்ட் டிசியா மாத்துறதும் டிசி கரண்ட ஏசியா மாத்துறதும் பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்டருடைய ரோல். ஏன் ஏசி கரண்ட டிசியா மாத்தணும், டிசி கரண்ட ஏசியா மாத்தணும் அப்படின்னும் போது நம்ம கரண்டோடைய பேசிக் பிரின்சிபலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஏசி கரண்ட்னா என்ன, டிசி கரண்ட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏசி கரண்ட் அப்படின்னும் போது அது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். அது ஒரு நிலையா இருக்காது, பார்த்தோம் அப்படின்னா பிளெக்சிபிள் பார்த்தோம் அப்படின்னா இருந்துட்டே இருக்கும். சோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய ப்ராசஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இசிஜி கிராஃப் மாதிரி இருக்கும். இப்போ ஏசி கரண்டோடைய பேசிக் பிரின்சிபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏசி கரண்ட நம்ம பேட்டரியில எந்த இடத்துலயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. நம்ம ஏசி கரண்ட ஸ்டோர் பண்ண முடியாது, நம்ம டிசி கரண்டா மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அப்போ நம்மளுக்கு சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிசி கரண்ட் ஸ்டோர் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு. அதனால நம்ம ஏசி கரண்ட டிசி கரண்டா மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. அதுக்கு தான் நம்ம இன்வெர்டரை யூஸ் பண்றோம். அதே மாதிரி நம்ம டிசி கரண்ட ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா டிசி கரண்டோடைய டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை டிசி கரண்ட டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ டிசி நம்ம சில டைம்ல பார்த்தோம்னா நம்ம மேக்சிமம் கரண்ட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா எல்லாருடைய பவர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு அனல் மின் நிலையம்லோ இல்ல கூடுங்குளம் அணு உலையிலயோ இந்த சோலார்லயோ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜெனரேட் ஆகிற பவர் நம்ம வீடு வரைக்கும் வர்றதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்போ அது பார்த்தோம் அப்படின்னா டிசி கரண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒன்லி ஏசி கரண்ட மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். சோ திஸ் இஸ் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஏசி அண்ட் டிசி கரண்ட். சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இசிஜி மாதிரி இருக்கும் டிசி. இப்போ இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அதை பார்த்தோம் அப்படின்னா பேராமீட்டர் பார்த்தோம்னா டிஃபரன்சியேஷன், இந்த ரெண்டு பவருக்கு இருக்கிற மேஜரான டிஃபரன்ஸ் நம்ம இப்போ பார்க்க போறோம். இத கரண்ட் பார்த்தோம்னா லாங் டிஸ்டன்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் அல்ல, அப்படி இல்லை அப்படின்னா நில் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல பாக்குறோம். ஃப்ரீக்வன்சி பார்த்தோம் அப்படின்னா 50 ஹெர்ட்ஸ். இது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி எப்படி அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம், டிசி கரண்ட் அப்படின்ற பிளக்க நம்ம இப்போ நம்மளுடைய மொபைல் சார்ஜர் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டுல இருக்கிற கரண்ட்ல நம்ம பிளக் பாயிண்ட்ல நம்ம மொபைல் சார்ஜரை எந்த சைடு வேணாலும் போடலாம், ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகும். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது மட்டும்தான் தேவை, அது எந்த இடத்துல பாசிட்டிவ் எந்த இடத்துல நெகட்டிவ் அப்படின்னு. ஏன்னா இதனுடைய பிரின்சிபல் எப்படி இருக்கும் அப்படின்னா, கரண்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஏசி கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அது ரொட்டேஷன்ல திருப்பி அந்த பிளக் பாயிண்ட்டுக்கே வரும். இது பார்த்தோம் அப்படின்னா டிசி கரண்டோடைய ஏசி கரண்டோடைய பிரின்சிபல். அப்போ ஏசி கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த
எவ்வளவு ஃபாஸ்டா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மூவ் ஆகுதோ அதை தான் நம்ம ஹெட்ஜ் அப்படின்னு சொல்றோம். ஆனா டிசி கரண்ட்டுக்கு அது கிடையாது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பை டைரக்ஷன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனாலதான் நம்ம பிளக்க வந்து மொபைல் சார்ஜரை எந்த சைடு போட்டாலும் அது வந்து சார்ஜ் பண்ணுது. இதே வந்து டிசி கரண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல டிசி பிளக் பாயிண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க மொபைல்ல கரெக்டா பாசிட்டிவ் தான் போடணும், நெகட்டிவ். நீங்க பாசிட்டிவ் இடத்துல நெகட்டிவ் போட்டீங்க அப்படின்னா மொபைல் சார்ஜ் ஆகாது, அந்த சார்ஜர் ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டைரக்ஷன் கரண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட். பை டைரக்ஷன் கரண்ட்டுக்கும் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டுக்கும் டிசி கரண்ட்டுக்கும் இருக்கிற மேஜரான ஒரு டிஃப்ரெண்ட். ஆப்டைன்ட் ஃப்ரம் ஏசி ஜெனரேட்டர். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏசி ஜெனரேட்டர் நம்ம வந்து பார்த்தோம்னா ரெகுலரா ஏசி கரண்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா மெத்தட்லயும் நம்ம ஜெனரேட் பண்றது மேக்சிமம் வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் தான். டிசி கரண்ட் அப்படின்றது வந்து சோலார் பேனல் மூலமா நம்ம ஜெனரேட் பண்றது வந்து டிசி கரண்டா இருக்கு. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டரியில இருந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும். இட் டிஃபரெண்ட். இது வந்து பார்த்தோம்னா என்ன டைப்ஸ் ஆஃப் லைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து செமிடியம், ஸ்கொயர், சார்பிஜுவல் அண்ட் ட்ரையாங்குலர். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய டைப்ஸ். இட் வில் பி ஆஃப் பியூர் அண்ட் pulsating. So this is the types of current. Now we are going to see inside the inverter. இன்வெர்டர் அப்படின்றதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு, காம்போனன்ட் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதுல ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். அடுத்தது மாசிஃப் வந்து இருக்கும், ஃபில்டர்ஸ் வந்து இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், ஒரு மினி டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம பார்த்திருப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் எப்பவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெவி வெயிட் வந்து இருக்கும். நம்ம இன்வெர்டருக்குள்ளேயும் ஒரு மினி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதனாலதான் நம்ம இன்வெர்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான ஒரு வெயிட் வந்து இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய பிரின்சிபல் வந்து ஒர்க் வந்து உள்ள வந்து நடக்கிறதுனால கனெக்டிங் பிரிட்ஜ். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்டருக்குள்ள இந்த மாதிரி இருக்கும், போர்டு இருக்கும், தென் அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷன்ஸ், கேபிள்ஸ், அதை வந்து கிளைமேட்டை அதை கூலா அந்த ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்காக ஃபேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்வெர்டருக்குள்ள இன்சைட்ல வந்து இருக்கும். ஸோ இதுக்கு உள்ள என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனரா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறத விட நம்ம வந்து பிசினஸ் ஆங்கிள் சோலாரை தெரிஞ்சுக்கிறது பெட்டர் அப்படின்றதுனால அதையெல்லாம் நம்ம வீடியோல நம்ம போட்டோம் அப்படின்னா 10th 12th டிகிரி காலேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிக்கிற மாதிரி அது வந்து இருக்கும். பட் ஒர்க்கிங் பிரின்சிபலை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா இதுக்குள்ள இருக்கிற கம்ப்ளீட் பிரின்சிபலுக்குள்ள நம்ம போகல. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் எ கமர்ஷியலா இன்வெர்டர் வந்து எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆஸ் எ பிசினஸ் மேன் கமர்ஷியலா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுல இன்வெர்டர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 விதமான இன்வெர்டர்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு ஆன் கிரிட் அப்படின்னு சொல்லுவோம், அனதர் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆஃப் கிரிட் இன்வெர்டர் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆன் கிரிட் தான் கிரிட் டை இன்வெர்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஆஃப் கிரிட் அப்படின்றது ஹைபிரிட் இன்வெர்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், சிபியு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பத்தியும் நம்ம கம்ப்ளீட்டா டீடைல் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கிரிட் டை இன்வெர்டர்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஸ்டாண்ட் அலோன் இன்வெர்டர் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் கிரிட் இன்வெர்டர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸ்டாண்ட் அலோன் இன்வெர்டர் இது என்ன? ஸ்டாண்ட் அலோன் இன்வெர்டர்னா என்ன அப்படின்னா ஸ்டாண்ட் அலோன் இன்வெர்டர் யூஸ் பேட்டரிஸ் ஃபார் டிசி பவர் இன்புட். அப்கிரேட் அப்படின்னாலே நம்மளுக்கு பேட்டரி வரும். அந்த இன்வெர்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வர ஏசி கரண்ட்டை டிசியா மாத்தி டிசி கரண்ட்டை வந்து பார்த்தோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ல நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்ட் அலோன். இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இடத்துக்கு பவர் தேவை இருக்கு அப்படின்னா நம்ம பேட்டரியை ஸ்டோர் பண்ணி பேட்டரியை மட்டும் நம்ம எடுத்துட்டு போயிட்டு அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கு தனியா வந்து பேட்டரி எலக்ட்ரிசிட்டி அங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், கேபிள் கொடுக்கணும், வயர், அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளுடைய கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன்ன்றதுன்னா 10 நாள் 15 நாள் நம்ம காரை ஸ்டார்டே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா ட்ரபிள் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மேஜரா எங்க ட்ரபிள் இருக்கும் அப்படின்னா வந்து பேட்டரி
ஸ்டோர் ஆயிருக்கிற பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு பேட்டரியை வந்து ஃபுல்லி சார்ஜ்டு பேட்டரி எடுத்துட்டு வந்து அது ரெண்டையும் வந்து கனெக்ஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கார் ரன் ஆக ஆக திருப்பி வந்து அந்த பேட்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபில் ஆயிடும். தென் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து வராது. எப்போ இது நடக்கும் அப்படின்னா 15-20 நாள் அப்புறம் பேட்டரியோட லைஃப் சைக்கிள் முடிஞ்சது அப்படின்னா பேட்டரி சேஞ்ச் பண்ணும்போது இந்த சுச்சுவேஷன் வந்து வரும். அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேட்டரி அப்படின்றது வந்து இண்டிபெண்டன்ட் பவர் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். கிரிட் ஃப்ரீ அப்படின்னா இது வந்து பார்த்தோம்னா பேட்டரி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கிரிட் கனெக்ஷன் தேவை அப்படின்ற நெசசரி கிடையாது. இப்போ மலை பிரதேசங்கள், இப்ப நம்ம காட்டுல போய் ஒரு 10 நாள் 15 நாள் தங்குறோம். இப்ப குஜராத்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பல வில்லேஜஸ்ல நம்ம ஸ்டே பண்ண போறோம் அப்படின்னா அங்கெல்லாம் பவர் வந்து இன்னும் சப்ளைவே கொடுக்கல. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கிரிட் ஃப்ரீ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பவர் தேவை, லைட்ஸ் வந்து என்ன லைட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னு அதை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேட்டரிஸை கனெக்ட் பண்ணிட்டு நம்மளுடைய பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து கிரிட் ஃப்ரீ. கிரிட் தேவை கிடையாது இதுக்கு. ஸோ ஏன்னா நம்மளுக்கு டிசி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ற பவரை வந்து நம்மளுடைய பர்பஸ்க்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து கிரிட் ஃப்ரீ இன்வெர்டர் அப்படின்னு சொல்றோம். ஜீரோ எலக்ட்ரிசிட்டி பில். ஆப்வியஸ்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க கிரிடுக்கு நம்ம எந்த விதமான கனெக்ஷனும் நம்ம கொடுக்க போறது இல்லை. அப்போ கிரிடுக்கு நான் கனெக்ஷனே கொடுக்கல அப்படின்னா இபி மீட்டரே வராது. மீட்டரே வரல அப்படின்னா வந்து இபி பில் எனக்கு எப்படி ரீடிங் வரும்? இப்ப நான் சோலார் வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டம் போடுறேன். ஆஃப் கிரிட் சிஸ்டம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுடைய இன்னைக்கு அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தீம். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம்ல அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க கடையில போய் எலக்ட்ரிக் ஷாப்ல போயிட்டு நீங்க வந்து டியூப் லைட் அப்படின்னு கேட்டீங்க, இல்ல ஃபேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 99% 100% வந்து ஏசில ரன் ஆகுற பொருளா தான் இருக்கும். அதே வந்து நீங்க இப்ப போயிட்டு நீங்க ஃபேன் வேணும், டியூப்லைட் வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசி வேணுமா ஏசி வேணுமா அப்படின்ற கேட்கிற லெவலுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிசி அப்ளிகேஷன்ஸ் வந்து நார்மலா ஏசி அப்ளிகேஷன்ஸ் உடைய ரன்னிங் லைஃபை விட டிசியோட லைஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகம். டிசி கரண்ட் டேமேஜஸ் வந்து ரொம்ப கம்மியா வந்து இருக்கும். அதனால லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம்ல நம்ம 60 வாட்ஸ் 100 வாட்ஸ்ன்னு சொல்லிட்டு குண்டு பல்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பல்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 இயர் வரும். மேக்சிமம் ஒரு நாளைக்கு வந்து 6 to 6 ஹவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனுடைய கால்குலேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 360 டேஸ் அந்த மாதிரி வந்து அது ஒர்க் ஆகும். மேக்சிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 330 இருந்து 390 டேஸ்க்குள்ள அந்த பல்ப் வந்து பீஸ் பேட நம்ம மாத்திருவோம். அதே பிரின்சிபல்ல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அது 100 வாட்ஸ் எடுக்கும். அப்போ அந்த 100 வாட்ஸ் கன்சியூம் பண்ணுது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா லைஃபும் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னும் போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவா பிரைட்னஸும் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றதுனால அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியில டெவலப் ஆனது தான் வந்து பார்த்தோம்னா இந்த டியூப்லைட். இந்த டியூப்லைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பவர் வந்து 40 வோல்ட் தான் வந்து அது கன்சியூம் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் 60 100ன்னு போற இடத்துல இது வந்து 40 தான் இருக்கும். ஆனா பிரைட்னஸ் வந்து பார்த்தோம்னா அது 100 கொடுக்கறத விட அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒரு 3 to 6 மந்த் வந்து பார்த்தோம்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி டியூப்லைட் வந்து அதிகமா இருந்தது. அதே பிரின்சிபல் தான் சிஎஃப்எல் பல்ப். சிஎஃப்எல் பல்ப் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு 3 to 6 மந்த் அதிகமா இருக்கும். அது கரண்ட் கன்சியூம் பண்றதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மியா இருந்தது. இப்போ 3வது ஸ்டேஜ் அது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து எல்இடி பல்ப். இன்னைக்கு எல்இடி பல்ப் வந்து பார்த்தோம்னா 5000 ஹவர்ஸ் 10,000 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு 5 இயர்ஸ் ஒர்க் ஆகும், 7 இயர்ஸ் ஒர்க் ஆகும், 10 இயர்ஸ் ஒர்க் ஆகும். ஆனா பவர் கன்சப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 வாட்ஸ் 10 வாட்ஸ் 50 வாட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரீட் லைட்டே போட்டுடலாம். 100 வாட்ஸ் பல்ப் போடும் போது நம்மளுக்கு வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ரூமுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம். இன்னைக்கு 50 வாட்ஸ் பல்ப் போட்டோம்னா ஸ்ட்ரீட் லைட், அப்போ ஸ்ட்ரீட் லைட்டுக்கு எவ்வளவு பவர் வெளிச்சம் வேணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி நம்மளுடைய டெக்னாலஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிறது எல்இடி டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றோம். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம டிசிஏ வந்து அப்ளிகேஷன்ஸை நம்ம கடையில கேட்கும் போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. அதுதான் வந்து அதனால டிசியோடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம சேஞ்ச் ஆகலாம்.
அப்ப டிசி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஃபியூச்சர்ல வந்து பார்த்தோம்னா இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசிங் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான் ஜீரோ எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சோ இப்போ ஆஃப் கிரிட் இன்வெர்டருடைய டயக்ராம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆஃப் கிரிட் இன்வெர்டர் அப்படின்னா பேட்டரி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிவி அரே, நம்மளுடைய பிவி அரேனா என்ன, பேனல்ஸ், சீரியல் ஆஃப் பேனல்ஸ் கனெக்ட் பண்ணி இருக்கிறதா நம்ம பிவி அரே, போட்டோவோல்டிக் அரே அப்படின்னு சொல்றோம். அதுல இருந்து வர கரண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் கண்ட்ரோலர். சார்ஜ் கண்ட்ரோலர் எதுக்காக எல்லா இடமும் சார்ஜ் கண்ட்ரோலர் நம்ம பேசுறோம் அப்படின்னா, சார்ஜ் கண்ட்ரோலருடைய ரோல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து ஃப்ரீக்வெண்டா கொடுத்துட்டு இருக்கணும். இந்த லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் அப்படின்னும் போது அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஃபீஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ 40 வோல்ட்ஸ் இருக்கிற டியூப் லைட்டுக்கு வந்து திடீர்னு வந்து 30 வோல்ட் இல்ல ஒரு 25 வோல்ட் போனது அப்படின்னா டியூப் எரியாது. அது இல்ல அப்படின்னா கண்டினியூஸா அதே மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து ஃபீஸ் போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாம அவாய்ட் பண்றதுக்காக சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த வோல்ட்டை வந்து ஃப்ரீக்வெண்டா கொடுக்கறதுக்காக சார்ஜ் கண்ட்ரோலர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டிசி லோடு வந்து பேட்டரியில நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். பேட்டரியில ஸ்டோர் பண்ற கரண்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்ட் அலோன் இன்வெர்டர் சார்ஜர். ஸோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஏசியா கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய பேட்டரியில இருக்கிற பவரை, இப்போ வீட்டுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரெகுலரா எல்லாருடைய வீட்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கூடங்குளம் பிரச்சனை வந்தது இல்லையா, அந்த டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேரு ஆல்மோஸ்ட் 60 to 70% ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு இன்வெர்டரும் பேட்டரியும் அவங்க வீட்டுல போட்டுக்கினாங்க. ஏன்னா அந்த டைம்ல 6 to 8 hours 6 hours கரண்ட் பவர் சப்ளை இருக்காது. அப்போ 6 hours பவர் சப்ளை இல்ல அப்படின்னா ஃபேன் இல்லாம நிறைய சிரமம் இருந்ததுனால அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 15,000 rupees இன்வெர்ட் பேட்டரி, ஒரு 7 to 8,000 rupees, ஆல்மோஸ்ட் 20,000 rupeesல ஒரு 3 to 6 hours பேக்கப் இருக்கிற மாதிரி 150 Ah 200 Ah பேட்டரிஸ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள போட்டுட்டோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பவர் சப்ளை இல்ல அப்படின்னா பேட்டரியில ஸ்டோர் ஆயிருக்கிற வச்சு ஒரு 2 ஃபேன் 2 டியூப் லைட் நம்ம வந்து அந்த பேட்டரியோட ஏஹெச் கெப்பாசிட்டி வோல்ட் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேட்டரியோட ரோல் வந்து பார்த்தோம்னா டிசி கரண்ட்டை ஏசியா மாத்துறதுக்காக நம்ம எல்லாருடைய வீட்லயும் ஒரு இன்வெர்டர் வந்து இருக்கும். அது வந்து அதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னா பவர் இல்லாத டைம்ல யூஸ் பண்றதுக்கு. இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏசி சோர்ஜர். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏசியை வந்து இன்வெர்டர் மூலமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து டிசியா கன்வெர்ட் பண்ணியும் பண்ணிக்க முடியும். இதை பத்தி நம்ம வந்து பார்த்தோம்னா ஹைபிரிட் சிஸ்டம் வரும்போது நம்ம டீடைலா நம்ம பார்ப்போம். சோ கிரிட் ஐ இன்வெர்டர், கிரிட் ஐ அப்படின்றது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆன் கிரிட் இன்வெர்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆன் கிரிடோட இன்வெர்டரோட ரோல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சோலார் பேனல் இருக்கு. சோலார் பேனல்ல நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி டிசி ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆகுறது வந்து சார்ஜ் கண்ட்ரோலர்ல கொடுக்குறோம். சார்ஜ் கண்ட்ரோலர்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அது இன்வெர்டர்ல கொடுக்குறோம். இப்ப இன்வெர்டருடைய ரோல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டிசி கரண்ட்டை ஏசியா மாத்தி கொடுக்கறது தான் இன்வெர்டருடைய வேலை. இப்ப ஏசி கரண்டா கொடுத்து நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு தேவையான பவருக்கு மேல எக்ஸ்ட்ராவா பவர் வருது அப்படின்னா அந்த பவரை கிரிட்டுக்கு அனுப்பிட்டு அந்த ரீடிங்கும் பண்ணிக்கிற ஒரு சிஸ்டம் தான் நெட் மீட்டர் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி நெட் மீட்டர் சிஸ்டம் இருந்தது அப்படின்னா இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 10 யூனிட் கரண்ட் வந்து வீட்டுக்கு தேவைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 10 யூனிட் கரண்ட், அதுல 5 யூனிட் கரண்ட் வந்து டே டைம்ல மிக்சி, கிரைண்டரு, வாஷிங் மிஷின் இது எல்லாமே ரன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். 5 யூனிட் கரண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட் டைம்ல ஏசி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ரன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இப்போ நம்ம நைட் டைம்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சோலார் மூலமா பவர் ஜெனரேட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 யூனிட் வந்து நம்மளுக்கு டேக்கு வந்து ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்க்கு 10 யூனிட் தேவை. அப்போ 24 ஹவர்ஸ்க்கு 10 யூனிட் தேவைன்னா அப்போ அந்த 10 யூனிட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சோலார் போட்டு 8 மணி நேரத்திலேயே நான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 8 மணி நேரத்துல என்னுடைய பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் எக்ஸ்ட்ராவா இருக்கிற பவரை என்ன பண்றேன் அப்படின்னா 5 யூனிட் தான் எனக்கு டேட் தேவை. அப்போ 5 யூனிட் எக்ஸ்ட்ராவா ப்ரொடியூஸ் பண்றது நான் என்ன பேட்டரியில போட்டு ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னா
பண்ணலாம். ஆனா அதுக்கு வந்து லேக்ஸ் கணக்குல பேட்டரி, சீரியல் ஆஃப் பேட்டரி 150 200 பேட்டரியோ 10 15 நம்ம போடணும். அப்போ லேக்ஸ் கணக்குல நம்ம 5 யூனிட் வந்து சேவ் பண்றதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து அட்வைசபிளும் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 5 யூனிட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எப்படி நம்ம வந்து கிரிட்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் இல்லையா பவரை, அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரிட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ்போர்ட் பண்ற கரண்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட் டைம்ல நம்ம திருப்பி கிரிட்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் 5 யூனிட் வந்து நான் கிரிடுக்கு கொடுத்துருக்கேன் டே டைம்ல, நைட்ல அந்த 5 யூனிட்டை நான் ரிட்டர்ன் வாங்கியிருக்கேன். அப்போ என்னுடைய எலக்ட்ரிசிட்டி பில் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நான் ஒரு 500 யூனிட் வந்து நான் அப்ராக்சிமேட்டா மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில்ல நான் கன்சியூம் பண்றேன் அப்படின்னா, அந்த 500 யூனிட்ல நான் சோலாரை போட்டுட்டு நான் ஒரு 480 யூனிட் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் 480 மைனஸ் பண்ணிடுறேன். 500 யூனிட் நான் வந்து கன்சியூம் பண்ணிருக்கேன், அதுல 480 மைனஸ் பண்ணிட்டேன்னா வெறும் 20 யூனிட்டுக்கு மட்டும் நான் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணா போதும். இந்த சிஸ்டத்துக்கு பேரு ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இதெல்லாம் யாரு பண்ணுவா அப்படின்னா, நம்ம வீட்டுல இபி மீட்டர் இருக்கு இல்லையா, அந்த இபி மீட்டருடைய வேலை என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் என்ன நம்ம கரண்ட்டை கன்சியூம் பண்ணிருக்கோம் அப்படின்ற ரீடிங்க, அந்த ரீடிங் வந்து எடுத்துட்டு போனார் இல்லையா, மே 29 30 வந்து ரீடிங் எடுத்துட்டு போனார் இல்லையா, அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நம்ம அடுத்த அவர் வந்து ரீடிங் எடுக்க வர வரைக்கும் எவ்வளவு கரண்ட் கன்சியூம் பண்ணிருக்கோம் அப்படின்ற ரீடிங்க சொல்றதுதான் அந்த இபி மீட்டருடைய வேலை. வேற எந்த வேலையும் அதுக்கு கிடையாது. கன்சியூம் பண்ணிருக்கிற யூனிட்டை கால்குலேட் பண்ணி, முன்ன வந்து பார்த்தோம்னா மெக்கானிக்கல் சிஸ்டத்துல இருந்தது, அதை வந்து இப்போ சோலார் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்றதுனால எல்லாமே எலக்ட்ரிக்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு எலக்ட்ரானிக்கா மாத்தி இருக்காங்க. இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் மீட்டர் தான் வந்து எல்லாருடைய ஹவுஸும் இருக்கு. இப்போ எலக்ட்ரிக்கா இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சோலார் நம்ம வீட்டுல போடுறோம் அப்படின்னா அந்த மீட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஒரு பை டைரக்ஷன் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டர் வந்து நம்ம வீட்டுல போடுவாங்க. அந்த மீட்டருக்கு பேரு நெட் மீட்டர் அப்படின்ட்டு. இப்போ அந்த நெட் மீட்டருடைய வேலை என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நம்மளுக்கு தேவையான கரண்ட்டை நம்ம சோலார் மூலமா நம்ம கன்சியூம் பண்ணிருக்கோம், கிரிட்ல இருந்து நம்ம சோலார் மூலமா ப்ரொடியூஸ் பண்ணியும் கொடுத்துருக்கோம். இப்போ நைட் டைமுக்கு எவ்வளவு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம், திருப்பி டே டைம்ல அதை வந்து நைட் டைம்ல திருப்பி எவ்வளவு இம்போர்ட் பண்ணிக்கணும், நான் வந்து எவ்வளவு டோட்டலா கரண்ட் நான் அந்த மாசத்துக்கு கன்சியூம் பண்ணிருக்கேன், சோலார்ல இருந்து நான் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன், இந்த கம்ப்ளீட் ரீடிங்க கொடுக்கறது தான் வந்து நெட் மீட்டர், பை டைரக்ஷன் மீட்டர். இந்த சிஸ்டம் இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து கிரிட் டை இன்வெர்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம், அதாவது ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்றோம். கிரிட் டை இன்வெர்டர் வந்து PVRA DC பவர் இன்புட் அண்ட் சப்ளை சிந்தடிக் AC அவுட்புட் பவர் இன் த parallel with the utility grid. So site AC load may be served by the inverter output utility or both. Excess power not need for local load flow to the grid. So பேட்டரி தேவை கிடையாது, அது வந்து டைரக்டா கிரிட்ல போயிடும். கிரிட்ல போறதும் ரீடிங் வந்து நெட் மீட்டர் பண்ணிடும், திருப்பி நைட்ல நம்ம அதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். பவர் ரேட்டிங் லிமிட் சைஸ் ஆஃப் கனெக்ஷன் PVRA அவுட்புட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆர் லோடு. இப்ப கிரிட் டை இன்வெர்டர் உடைய சார்ட், ப்ரோ சார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, PVRA இருந்து நம்மளுக்கு சார்ஜ் கண்ட்ரோலர், அதுலயே வந்து பார்த்தோம்னா இன்வெர்டர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா DC கரண்ட்டை ஏசியா மாத்திரும். ஏசி லோட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூட்டிலிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 97% வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சிஸ்டத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஏன்னா இது நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதுதான் மெயின் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரிட் டைனா. டைப்ஸ் ஆஃப் கிரிட் டை இன்வெர்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபலை பொறுத்து, அதனுடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து, எவ்வளவு வோல்ட் நம்ம வந்து எடுக்க போறோம் அப்படின்றத பொறுத்து, என்ன பர்பஸ்க்கு, டொமஸ்டிக் பர்பஸ்க்கா இல்ல கமர்ஷியலுக்கா இல்ல இண்டஸ்ட்ரீஸ்க்கா இல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வில்லேஜ், ஒரு சிட்டி, சோ இதை எல்லாமே பேஸ் பண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்டருடைய சைஸ் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து சேஞ்ச் ஆகும். சோ ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து பார்த்தோம்னா சேஞ்சஸ் அப்படின்னும் போது அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான், மற்றபடி பிரின்சிபல் எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே சேம் தான். யூட்டிலிட்டி ஸ்கேல் இன்வெர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு பேனல் இருக்கு, அந்த பேனல் பின்னாடி இன்வெர்டர்ஸ் வந்து இருக்கும். சோ அந்த பேனல்லே ஒரு பேனல் இருக்கு, 250 வாட்ஸ் பேனல் ஆர் 335 வாட்ஸ் பேனல் இருக்குன்னா அந்த 335 வாட்ஸ்க்கு பின்னாடியே போட்டுருவாங்க. அதுதான் வந்து பார்த்தோம்னா யூட்டிலிட்டி ஸ்கேல் இன்வெர்டர்ன்றது மைக்ரோ இன்வெர்டர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சென்ட்ரல் இன்வெர்டர். சென்ட்ரல் இன்வெர்டர் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு 30 பேனல் 40 பேனல் அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சேர்ந்து ஒரு இடத்துல கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சென்ட்ரல் இன்வெர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங் இன்வெர்டர் அப்படின்னும் போது அது வந்து மெகாவாட் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 கிலோவாட் 50 கிலோவாட் அந்த மாதிரி போகும்போது லார்ஜர் வரையும். மாடுலார் லெவல் இன்வெர்டர் அப்படின்றத வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லார்ஜர் வார்மெண்ட் லைட் நம்ம ஸ்ட்ரீட்ல எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்வெர்டருடைய சைஸ் வந்து லார்ஜர் வாரிங். ஆல் டைப் ஆஃப் இன்வெர்டர் சேம் கன்வர்ஷன் ப்ராசஸ் விச் டிசி டு ஏசி கன்வர்ஷன் அண்ட் இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு கிலோவாட் சைஸ். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மைக்ரோ இன்வெர்டர். மைக்ரோ இன்வெர்டர் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒவ்வொரு பேனல் அந்த ஒவ்வொரு பேனலுக்கும் வந்து ஒரு இன்வெர்டர் கனெக்ட் பண்ணிட்டு அதுல வந்து டிசியை ஏசியா கன்வெர்ட் பண்ணி அந்த ஏசியை வந்து நம்ம அவுட்புட்டுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஏசி மாடல் ஃபேக்டர் இன்டெகிரேட்டட் பிவி மாடல் வித் இன்டெகிரேட்டிவ் இன்வெர்டர். மைக்ரோ இன்வெர்டர் சிமிலர் டு கான்செப்ட் பட் ஆர் செப்பரேட் equipment used permanently for residential and small commercial applications and can achieve great energy harvest from practically shaded and multi-direction array. Typically 200 to 325 watts rated maximum output. So DC வந்து ஏசியா மாத்துற அவுட்புட் வந்து 200 to 320. இது வந்து மைக்ரோ இன்வெர்டர். ஸ்ட்ரிங் இன்வெர்டர் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம பேனல் போட்டிருக்கோம், இல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சீரியல் ஆஃப் பேனல்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அந்த சீரியல் ஆஃப் பேனல் 1 கிலோவாட்ல இருந்து நம்ம வந்து 12 கிலோவாட்ஸ் வரைக்கும் ரேஞ்சுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங் இன்வெர்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரிங் இன்வெர்டர் ஸ்மாலர் இன்வெர்டர் இந்த ரேஞ்ச் ஆஃப் 1 to 12 ரேஞ்ச் இந்த ரெசிடென்சியல் அண்ட் ஸ்மால் கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ். ஏன்னா 10-12 கிலோவாட் வந்து மேக்சிமம் டொமஸ்டிக் 5-6 இருக்கும், ஒரு சின்ன கமர்ஷியல் பிளேஸ் அப்படின்னா 12 வோல்ட். சென்ட்ரல் இன்வெர்டர் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மெகாவாட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம போறோம். 100 கிலோவாட்ல இருந்து 500 கிலோவாட். சோ அந்த மாதிரி நம்ம வந்து கிலோவாட் ஹையர் வால்யூம் நம்ம போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சென்ட்ரல் இன்வெர்டர் அப்படின்னு சொல்றோம். சென்ட்ரல் இன்வெர்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்ட்ரல் இன்வெர்டர். இந்த சென்ட்ரல் இன்வெர்டர் எனிதிங் அபோவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம 3 கிலோவாட்டுக்கு மேல போனாலே 3 கிலோவாட்னு வந்துட்டாலே நம்ம வந்து ரெண்டா பிரிப்பாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 கிலோவாட் போனது அப்படின்னா சிங்கிள் பேஸ் இருக்காது. நம்ம வீட்டுல 3 பேஸ் சிங்கிள் பேஸ்ன்னு இருக்கு இல்லையா, 5 கிலோவாட் நம்ம போனா 3 பேஸ் தான் இருக்கும். அப்போ இது மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ட்ரிபிள் பேஸ் தான் வந்து பார்த்தோம்னா, ஏன்னா 100 கிலோவாட் அண்ட் அபோவ் நம்ம இது யூஸ் பண்றோம் சென்ட்ரல் இன்வெர்டருக்கு. ஸோ யூட்டிலிட்டி ஸ்கேல் இன்வெர்டர்னா என்ன? யூட்டிலிட்டி ஸ்கேல் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எனிதிங் அபோவ் 500 கிலோவாட், தட் மீன்ஸ் 1 மெகாவாட். 1000 கிலோவாட் ஒரு மெகாவாட். ஸோ அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம யூட்டிலிட்டி ஸ்கேல் இன்வெர்டர் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லார்ஜர் இன்வெர்டர் 500 kilowatt to 1 megawatt and higher user in PV power plant installing an interconnected into grid distribution voltage 38 kilowatt. Most commercial PV inverter up to 500 kilowatt installed on public and private properties are interconnected to the grid at service voltage less than 600 volts. This is the utility scale. Inverter வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய per day usage current, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேட்டரிஸ் ஆஃப் கிரிட்ல போறோம், பேட்டரிஸ்ல ஸ்டோர் பண்றோமா அப்படின்ற விஷயம், நம்ம எவ்வளவு நேரம் கண்டினியூஸா நம்ம அதை அவுட்புட் எடுக்க போறோம், இந்த மாதிரி எல்லா பிரின்சிபலோட கால்குலேஷன்லயும் தான் நம்ம இன்வெர்டர் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். செலக்டிங் ஸ்பெசிபிகலி பெஸ்ட் இன்வெர்டர் ஃபார் கிவன் அப்ளிகேஷன் இன்வால்வ் கன்சிஸ்டிங் த சிஸ்டம் டிசைன்ட் அண்ட் இன்ஸ்டால்டு ரெக்யர்மெண்ட். இன்வெர்டர் ஸ்பெசிஃபிகன்சி த கிரிட்டிக்கல். Inverter selection is often to first consideration in the system design and based on the type of electrical service and voltage, anticipating size and location of the array. For grid tie inverter optimum, நம்ம வந்து இன்வெர்டர் வாங்க போகும்போது we need to look out
அந்த இன்வெர்டருடைய அவுட்புட் கஸ்டமர் வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 5 கிலோவாட் அந்த கஸ்டமர் வந்து இன்வெர்டர் இன்ஸ்டலேஷனுக்கு போறாரு அப்படின்னா இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு நான் வந்து இன்னும் எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2.5 கிலோவாட் நான் இப்போதைக்கு போறேன், இன்னும் ஒரு 5 மந்த்தோ 1 இயரோ கழிச்சு இன்னொரு 2.5 போறேன் அப்படின்னு ஒரு கஸ்டமர் வந்து அவர் சஜஷன் நம்ம கிட்ட கேட்கிறாரு அப்படின்னா நம்ம 2.5 கிலோவாட்டுக்கு இப்போ கம்ப்ளீட்டா இன்ஸ்டால் பண்ணிடுவோம் சார். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு 2.5 இன்ஸ்டால் பண்ணும்போது கம்ப்ளீட் செட் பண்ணலாம் அப்படின்னு அட்வைசர் பண்றதை விட அந்த கஸ்டமரை நம்ம லாங்கர் டைம் ரிலேஷன்ஷிப்பா வச்சிருக்கணும் அப்படின்னா சில கம்பெனிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாரி இந்த கம்பெனி வந்து பார்த்தோம்னா 5 கிலோவாட் இன்வெர்டர் வந்து கொடுக்குறாங்க. அந்த 5 கிலோவாட் இன்வெர்டர்ல 2.5 கிலோவாட்டை மட்டும் நம்ம செப்பரேட்டா ஆன் பண்ணிக்கலாம், 2.5 கிலோவாட் ஆஃப் பண்ணியே வச்சிருக்கலாம். அப்போ 2.5 கிலோவாட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ அந்த கஸ்டமர் வந்து திருப்பி வந்து அது இதுக்கு வந்து 2.5 கிலோவாட் அடிஷனலா இன்ஸ்டால் பண்றாரு அப்படின்னா அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா கஸ்டமருக்கு ஃபாலோ பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். அனதர் 2.5 கிலோவாட் பேட்டரி நம்மளுக்கு வந்து பிசினஸும் நம்மளுக்கு கிடைக்கும். பிளஸ் கஸ்டமருக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா 2 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன ஒரு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 கிலோவாட் இன்வெர்டருக்கும் 5 கிலோவாட் இன்வெர்டர் பேட்டரிக்கும் இன்வெர்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3,000 to 5,000 rupees 10,000 rupees நல்ல டிஃபரெண்ட் இருக்காது. ஆனா ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷா வாங்குறோம் அப்படின்னா 25,000 rupeesக்கு மேல நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது வந்து கஸ்டமருடைய தேவைகள் என்ன அப்படின்றது, அவர் எவ்வளவு பவர் யூஸ் பண்ண போறாரு, என்ன பர்பஸ்க்காக போக போறாரு, பவரால பிரச்சனையா இல்ல எலக்ட்ரிசிட்டி பில்லால வர்றது அவருக்கு பிரச்சனையா இருக்கா, அப்போ நம்ம ஹைபிரிட் போடணுமா, இந்த மாதிரி கம்ப்ளீட் நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு அனலைஸ் பண்ணிட்டு நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னா கஸ்டமர் வில் கெட் ஹாப்பி. So அடுத்தது வந்து இன்வெர்டருடைய ஸ்பெசிபிகேஷன். ஸ்டாண்ட் அலோன் அண்ட் இன்டராக்டிவ் இன்வெர்டர் have similar but different specification due to their different application. Standard specification for all type of inverter: AC output power rating, DC input voltage, AC output voltage, power conversion efficiency. Grid tie இன்வெர்டருக்கும் அண்ட் ஏசி ஸ்பெசிபிகேஷன் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிசி இன்புட் அண்ட் ஏசி அவுட்புட் இதுக்கு வந்து டிஃபரண்ட் ஸ்பெசிபிகேஷன் நம்ம இங்க பார்க்கலாம். மேக்சிமம் அரே வோல்டேஜ் ஓபன் சர்க்யூட் கரண்ட் டிசி இது வந்து நம்ம அரேல இருந்து போறோம். ரெக்கமெண்டட் மேக்சிமம் அரே பவர், ஸ்டார்ட் வோல்டேஜ் அண்ட் ஆபரேட்டிங் ரேஞ்ச், எம்பிபிடி வோல்டேஜ் ரேஞ்ச், மேக்சிமம் யூசபிள் இன்புட் கரண்ட், மேக்சிமம் அரே அண்ட் சோர்ஸ் சர்க்யூட் கரண்ட், கிரவுண்ட் ஃபால்ட் அண்ட் ஆர்க் ஃபால்ட் ரிடக்ஷன். This is the DC ஓட input ஓட specification. AC specification வந்து maximum continuous output power, maximum continuous output current, maximum output over current, device rating, power quality, depth of discharge, இந்த மாதிரி எல்லா கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷனும் இதுல வரும். ஆன்டி இன்சுலேஷன் ப்ராசஸ். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நாமினல் அண்ட் விசிட் எஃபிஷியன்சி ஸ்டாண்டர்ட் பை லாஸ். நைட் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லாசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்வெர்டர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசி வந்து ஒரு 500 வோல்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா 600 வோல்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வெளியே வருது வந்து பார்த்தோம்னா 580 அந்த மாதிரி தான் வந்து வெளியே இருக்கும். ஸோ 20 இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜ் வந்து இருக்கும். அதனாலதான் நம்ம வீட்டுல இருக்கிற டிசி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சார்ஜ் ஆகிற பேட்டரி ஆகுது இல்லையா, அந்த பேட்டரி சார்ஜ் ஆகுறது டிஸ்சார்ஜ் ஆகிறதுல நம்மளுக்கு 30 to 40% கரண்ட் வந்து வேஸ்டேஜ் நடக்குது. ஸோ பிசிக்கலா வந்து பார்த்தோம்னா ஆபரேஷன், டெம்பரேச்சர் ரேஞ்ச், சைஸ் அண்ட் வெயிட், மவுண்டிங் லொகேஷன், என்க்ளோஸ்டு டைப், கண்டக்டிங் டெர்மினேஷன் சைஸ், டார்சல் ஸ்பெசிபிகேஷன், கண்டக்ட் நாக் அவுட் சைஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன். இன்வெர்டர் எஃபிஷியன்சி, இன்வெர்டருடைய எஃபிஷியன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம என்ன இன்புட் நம்ம கொடுக்குறோம், அதுல வந்து என்ன அவுட்புட் வருது, அதுல வந்து லாசஸ் என்ன நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். 6000 வோல்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு 5700 அவுட்புட் கிடைக்குது. டிசிய நம்ம இங்க கொடுக்குறோம் அப்படின்னா ஏசியா கன்வெர்ட் ஆயிட்டு வரும்போது அப்போ லாசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 300 வாட்ஸ் நம்மளுக்கு லாசஸ் இருக்கு. இன்வெர்டர் எஃபிஷியன்சி வேரியஸ் அண்ட் வித் பவர் லெவல், இன்புட் வோல்டேஜ் அண்ட் டெம்பரேச்சர் அமாங் அதர் ஃபேக்டர். இன்வெர்டர் எஃபிஷியன்சி இஸ் கால்குலேட்டட் பை ஏசி பவர் அவுட்புட் டிவைடட் இன்டு DC. So sample system design,
இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய அரேல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வேரியஸ் கனெக்ஷன்ல இருந்து நம்மளுடைய இன்வெர்டர்ல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹோம் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவுட்புட்டை நம்ம வந்து இதுல கிரிடுக்கும் கொடுத்துறோம். திஸ் இஸ் த சாம்பிள் சிஸ்டம் டிசைன். ஸோ வித் திஸ் இந்த சாப்டர் உடைய விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு முடியுது. ஆன் கிரிட நம்ம பார்த்துட்டோம், ஆஃப் கிரிட நம்ம பார்த்துட்டோம், கிரிட்டை அண்ட் ஆஃப் கிரிட நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை ரெண்டையும் கம்பைன் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இருக்கு. அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹைபிரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். அதை வந்து பவர் கண்டிஷனிங் யூனிட் PCU அப்படின்னு சொல்றோம். சோ அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்றத நம்ம அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். வித் திஸ் இந்த சாப்டரை பத்தி இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா சாட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க டீம். எங்களுடைய டீம் நானும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வீடியோஸை நீங்க ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்தோம்னா ஒரு டைமுக்கு 3 டைம் 4 டைம் நீங்க வந்து ரீவைண்ட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா யூ வில் கெட் கம்ப்ளீட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கமர்ஷியல்ல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு தேவை அப்படின்றதும் கமர்ஷியல் தான். ஸோ பட் வந்து அதுக்காக டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து டெக்னிக்கலா ஆஸ் எ பிசினஸ் ஓனர் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கான ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபலை தான் நம்ம இந்த வீடியோஸ்ல எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ hope you are enjoying the course. So thank you. We will meet next chapter. Thank you.